பிட்டு பஹானே பாஸ் திங்கள் முதல் வெள்ளி மாலை 8 மணிக்கு நிக்கில். Watch full episodes on Jio Hotstar. ஹாய் ஹாய். ஹாய். அப்புறம் ஆதி, நீ எப்படி இருக்க சொல்லு. சூப்பரா இருக்கே சிவா. இப்பதான் எங்க ஆதி வீட்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் எதுவும் பேசாம இரு. யுடி, உனக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்கோட பைப்ல யார் ஏறான்னு பாரு. என்னது என் பின்னாடி இருக்கிற பில்டிங்லயா? ஆமா, பின்னாடி இருக்கிற பில்டிங் தான். கேமராவை அந்த பக்கம் திருப்பு. அட ஆமாப்பா, எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங் மேல ஒருத்தன் பைப்பு பிடிச்சு ஏறிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அவன் திருடன் தான் தோணுது. வாங்க போய் பார்க்கலாம். அட, இந்த சின்ன பையன் எங்க இங்க வந்தான்? இங்க பாரு சின்ன பையன், நகது போயிடு. நான் இப்ப கிளம்பணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடடா, அந்த திருடன் எங்க போனானே தெரியலையே. அந்த சின்ன பையனால என் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இருந்தாலும் பிரச்சனை இல்ல. திமாகிலாலுடைய அறிவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் திமாகிலால் என்ன பண்றான்னு பாருங்க. நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. அந்த லட்டு சிங் ஹீராலாலுடைய மிக விலை உயர்ந்த வைரத்தை தானாவே எடுத்துட்டு வந்து என் கையில கொடுப்பான். பாத்துக்கிட்டே இருங்க. லட்டு சிங் சார், என் புருஷன் என் கூட சண்டை போட்டு ஓடி போயிட்டாரு. அட, எங்க போனான்னு முதல்ல சொல்லுமா. எங்க போனாருன்னு யாருக்கு தெரியும்? ப்ளீஸ் உதவி பண்ணுங்க அண்ணா. அண்ணாவா? அண்ணனா? அண்ணே அண்ணே, என் அன்பு அண்ணா. நான் உன்னோட அண்ணாவா? தங்கச்சி, நீ என்ன அண்ணன்னா கூப்பிட்ட? ஆமா, அண்ணான் தான் சொன்னேன். கொஞ்சம் அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க அண்ணா. தங்கச்சி, நீ எதுக்கும் கண் கலங்காத. நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டுட்ட. நான் என் தங்கச்சி புருஷனை நிச்சயமா தேடி கண்டுபிடிச்சு தருவேன். அவர் பேர் என்னமா சொல்லு? அவரோட பேரு QRS124னா. QRS124? இது என்னம்மா புது பேரா இருக்கு? என்னன்னா, எங்களோட பிளானட்ல எல்லாம் இப்படிதான் பேர் வைப்பாங்க. இவனை பார்த்தா லட்டு சிங் சார முட்டாளாக்குற மாதிரியே தெரியுது. என்னது, பிளானட்லயா? நீ இந்த பூமியை சேர்ந்தவ இல்லையா? இல்லவே இல்லண்ணா, நான் ஒரு ஏலியன், தெரியாதா? ஏலியனா? அது ஆனா நீ பார்க்க எங்கள மாதிரியே தானே இருக்க. அண்ணா, நான் இங்க மனுஷங்க மாதிரி உருவத்தை மாத்திட்டு வந்திருக்கேன். எங்களுக்குன்னு தனித்தனி உருவம் இருக்குன்னா, ஆனா அந்த உருவத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயந்து போயிடுவீங்க அண்ணா. இல்ல 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 இல்ல, என்னால இத நம்பவே முடியல. நான் ஒத்துக்க மாட்டேன் தங்கச்சி. நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சரி, அப்ப நீங்க எங்கேயும் போகாம இங்கே இருங்க. நான் ஒரே ஒரு நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். சரியாண்ணா? சார், இவங்க சொல்றதே உண்மை கிடையாது. இவங்க பொய் சொல்லிட்டு போறாங்க சார். ஏலியன். ஐயோ அம்மா, இதுதான் ஏலியனா? அண்ணா, இப்ப பாத்துட்டீங்களா? இதுதான் எங்களோட உண்மையான உருவம். ஐயோ, சொன்ன மாதிரியே வந்துட்டாலே. அண்ணா,
இருக்கு எந்திரிங்க அண்ணா. என்ன? நான் தானே உங்களோட தங்கச்சி. நீயா? ஐயா. இந்த உருவத்துல தான் உன்னை பார்க்க முடியுது. ப்ளீஸ் நீ இந்த உருவத்திலேயே இருமா. உன்னோட அந்த உருவம் பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கு. சொன்னேன்ல என்னோட உருவத்தை பார்த்தா பயப்படுவீங்க வேண்டான்னு. ப்ளீஸ் அண்ணா, என் புருஷனை எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். தங்கச்சி, நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ அண்ணன் கூப்பிட்டுட்ட. இந்த பூமியில இருக்கிற மக்கள் அன்புங்கிற அந்த 3 வார்த்தைக்கு எப்பவும் அடிமையாக இருக்கிறவங்க. நான் என் தங்கச்சி புருஷனை நிச்சயம் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பேன். வாமா தங்கச்சி, இந்த அண்ணனோட திறமையை பாரு. வா போலாம். அண்ணா, மறுபடியும் என்ன? அவரை கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் ஈஸியான விஷயம் இல்ல. அவரு சேரா டேபிளா மாறுவாரு, ஏன் மிருகமாவும் மாறுவாரு. அவ்வளவு ஏனா அவர் நினைச்சா எந்த உருவத்துக்கு வேணாலும் மாறுவாரு. என்னது? டேபிள் சேரா கூட உங்களால மாற முடியுமா? அப்படின்னா நான் எப்படிமா அவரை தேடி கண்டுபிடிக்கிறது? அண்ணா, நான் அவரை கண்டுபிடிச்சு தரேன். அவர் சேரா டேபிளா மாறினார்னா அது மேல ஒரு ரெட் லைட் எரியும். அதை எங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். என் ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு நான் உடனே கண்டுபிடிச்சிடுவேன். வா தங்கச்சி, வந்து உக்காரு. நீங்க வாங்கண்ணா. வேகமா வண்டி எடுங்கண்ணா. சார் சார் சார், நானும் வரேன் சார். கான்ஸ்டபிளே, நீ உள்ள போ. உள்ள போன்னு சொன்னேன். இது என்னோட ஃபேமிலி மேட்டர். இத நானே பாத்துக்கிறேன். உள்ளே போ. நீங்க சொன்னா சரிதான் சார், நான் உள்ளேயே போறேன். லட்டு சிங் அங்கிள், நைட் நடந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். சிவா, இப்போ உன்கிட்ட பேச எனக்கு டைம் இல்ல. நான் என் தங்கச்சி புருஷனை தேடி கண்டுபிடிக்க போய்கிட்டு இருக்கேன். என்னது தங்கச்சி புருஷனா? அது வந்து இது என் ஃபேமிலி மேட்டர். இது வேற லெவல்ல உனக்கு புரியாது. போலாம் தங்கச்சி, நம்ம கிளம்பலாம். வா. ஃபேமிலி மேட்டரா? திடீர்னு லட்டு சிங் அங்கிளோட தங்கச்சி எங்க இருந்து வந்தாங்க? வாங்க நாம அவரை ஃபாலோ பண்ணுவோம். அண்ணா, அதோ இருக்காரு பாருங்க. அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதோ பாருங்க, சேரா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன அவரு பாக்குறாருன்னா அந்த சேர் மேல ரெட் லைட் எரியுது. நில்லுங்க மச்சான், நில்லுங்க. உங்க சேரோட காலை நான் முறிச்சிடுவேன். போவாத மச்சான். யாராவது என் மச்சானுக்கு புரிய வைங்களேன். போவாத மச்சான். ஓ மச்சான் நில்லையோ, நில்லுங்க. ஓடாத மச்சான், நில்லு. சொன்னா கேளுங்க. லட்டு சிங் அங்கிளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? கேளு, போவாத, நில்லு. லட்டு சிங் அங்கிள், நீங்க இப்போ எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? என் மச்சான் அந்த கார்பனாலே போய்கிட்டு இருக்காரு. அவரை நான் பிடிக்கணும் சிவா. ஆனா லட்டு சிங் அங்கிள், அது வெறும் சேர் ஆச்சே. அது சேர் இல்ல, அவர் என்னோட மச்சான். மச்சான், ஏலியன் மச்சான். பாத்து பாத்து. ஐயோ, அந்த சேர் எங்க போச்சு? எந்த சேர நீ கேக்குற? இந்த கார்ல ஒரு சேர் ஒட்டிக்கிட்டு இருந்தது. இல்லையே, எனக்கு எதுவும் தெரியாது. யோ, என் மச்சான் எங்கயா போனாரு? எந்த மச்சான பத்தி சார் பேசுறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் எதுவும் பார்க்கல. லட்டு சிங் அங்கிள், அவருக்கு தெரியல. அண்ணா, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லார்கிட்டயும் நீங்க நான் ஏலியன்னு சொல்ல போறீங்களா என்ன? அப்புறம் எல்லாரும் என்ன பிடிப்பாங்க. அந்த தப்ப பண்ணாதீங்க அண்ணா. அவர் தப்பிச்சு எங்கேயாவது போயிருப்பாரு. பாவம், இந்த ஆளுக்கு என்ன தெரியும்? சரிம்மா, நீ சொல்றதும் சரியாதான் பாடுது. சரி வீடு. மச்சான் ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட விருப்பப்படி அவர் எங்க வேணாலும் போலாம். சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. லட்டு சிங் அங்கிள், என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆமா, எதுக்காக நீங்க இப்போ ஏலியன்னு சொன்னீங்க? என்னோட மச்சான் இருக்கார்ல, அவரு ஒரு ஏலியனு. இத யாருக்கிட்டயும் சொல்லிடாத. என்னோட தங்கச்சியும் ஒரு ஏலியனு. சிவா, இந்த ஏலியன் மேட்டரை பத்தி நீ என்ன நினைக்கிற?
ஏன்பா நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க நம்பவே இல்லல்ல. ஏலியன்ஸ் இருக்காங்கப்பா, அவங்க இருக்காங்க. இப்போ பூமிக்கும் வந்துட்டாங்க. நீங்க பாத்தீங்க தானே, அந்த மச்சான் தான் ஏலியன். இல்ல இல்ல, ஏதோ ஒண்ணு சரியில்லை. அந்த பொண்ணு சொன்னேனா லட்டு சிங் அங்கிள எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. ஆமா சிவா, நீயே பார்த்தல, எப்ப பாரு அண்ணா அண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆமா, வாங்க நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். நான் வரேனா? இங்க பாரு, அந்த பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. உனக்கே தெரியாம உன்னை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படியா? அப்ப சரி, நான் செவருக்கு பின்னாடி தான் இருக்கேன். நீ அங்க வந்துரு, ஓகேவா? நான் தான் சொன்னேனேப்பா, ஏலியன்ஸ் இருக்கு. அங்க பாருங்க, ஏலியன் செவருக்கு பின்னாடி போய் தன்னோட ஒரிஜினல் உருவத்தை மாத்திட்டு வெளியில வந்துருச்சு. இருப்பா, நான் ஷூட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஏலியன்ஸ பார்க்க முடியுமோ என்னமோ. பாருங்க, அது ஏலியன் மாதிரி எப்படி ஓடுதுன்னு பாருங்க. இனிமேலாவது நம்புங்கப்பா, ஏலியன்ஸ் இருக்குப்பா. இல்ல, ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான்னு என்னால நம்ப முடியாது. ஆமா சிவா, எனக்கும் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ரேவா, நீ ஷூட் பண்ண அந்த வீடியோவை இப்ப ப்ளே பண்ணு, நாம பார்க்கலாம். 1 மினிட், பாஸ் பண்ணு. இங்க பாருங்கப்பா, இது என்னது? இது அந்த செவுத்துக்கு பின்னாடி இருந்து வருது. ஆனா இங்க பாரு சிவா, இது அந்த ஏலியனோட ஷேடோவே தான். ஆனா செவுத்துக்கு பின்னாடில இருந்து இங்க இன்னொரு ஷேடோ இருக்கு பாரு சிவா. இந்த ஷேடோவை பாரு, அந்த பொண்ணு சுனேனாவோட ஷேடோ மாதிரி இல்ல. ஆனா இந்த ஷேடோ கண்டிப்பா ஏலியனோட ஷேடோ மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த ரெண்டாவது ஆள் யாரா இருக்கும்? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சுனேனா செவருக்கு பின்னாடி போனதும் இன்னொருத்தன் வெளியில வந்திருக்கா. அந்த பொண்ணு சுனேனா இங்கதான் இருந்திருக்கா. வேற யாரோ ஏலியன் மாதிரி இங்க இருந்து போயிருக்காங்க. ரேவா, இவங்க பக்காவா நம்மள பிளான் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கள நம்ம நல்லா கண்காணிச்சே ஆகணும். லட்டு சிங் அங்கிளையும் நம்ம கண்காணிச்சாகணும். அண்ணா, அதோ அங்க பாருங்க, என் புருஷன் பிரீஃப் கேஸா மாறிட்டாரு. அதோ அவர் கையில இருக்கு பாருங்க, அவர்தான் என்னோட புருஷன். என்னது மச்சான் அவர் கையில இருக்காரா? மச்சான் வாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக பிரீஃப் கேஸ புடுங்கற? இது என்னோட பிரீஃப் கேஸ். யோ, நீ என் மச்சான கூட்டிக்கிட்டு எங்கயா போய்கிட்டு இருக்க? ஹை, சொல்லுயா. என்ன மச்சானா? யாரு மச்சான்? இந்த பொட்டி தான் என்னோட மச்சான். அட, இது என்னோட பிரீஃப் கேஸ். இது என்னோட மச்சான் யா. விடியா என்னோட மச்சானா விடு. நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? என் மச்சான் கீழே விழுந்துட்டாரு. சாரி மச்சான், நீங்க தெரியாம கீழே விழுந்துட்டீங்க. வெரி சாரி. அண்ணா, என் புருஷனை பத்திரமா என் கையில கொடுத்துருங்க அண்ணா. இந்த பாரு தங்கச்சி, இனிமே மச்சான் கூட நீ எப்பவும் சண்டை போடக்கூடாது. எப்போதும் ஒத்துமையா தான் இருக்கணும். நான் இந்த சேட்டை பாத்துக்கிறேன், நீ போமா. ஓ, என்னோட பிரீஃப் கேஸ கொடுத்துட்டு போ. என்னோட பிரீஃப் கேஸ திருடிட்டு போறா. யோ நில்லையா, ஒன்னதாயா நில்லுன்னு சொல்றல. என்னாச்சு? எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்க பாரு, அவ என்னோட பிரீஃப் கேஸ திருடிக்கிட்டு போறா. அதுல உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த வைரம் இருக்கு. இல்ல சிவா, என் தங்கச்சி கூட அவ புருஷனை நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். உள்ள உன் மச்சான் இல்ல, இதோட வைரம் இருக்கு. இல்ல என்னோட மச்சான். அது இல்ல வைரம். என்னோட மச்சான். இல்ல வைரம். மச்சான் வைரம். ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? அவ கார் எடுத்து இங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. என் விலை உயர்ந்த வைரத்தை எடுத்துட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நான் முழுசா அழிஞ்சு போயிடுவேனே. என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்கள புடிச்சிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், சேஸ் பண்ணுங்க. இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஓ, இவங்க இங்கதான் இருக்காங்களா? லட்டு சிங் அங்கிள், பேடராம் அங்கிளையும் சேட் அங்கிளையும் கூட்டிட்டு நீங்க உடனே காட்டுக்குள்ள இருக்கிற குடோனுக்கு வந்துருங்க. சரி சிவா, நாங்க அங்க வந்துடுறோம்.
திமாகிலாலுடைய அறிவு ரொம்ப அதிகம்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல. பாத்தீங்கல்ல, நான் சொன்ன மாதிரி வைரம் நம்ம கைக்கு வந்துருச்சு. லட்டு சிங்கே நமக்கு உதவி செஞ்சுட்டான் பாருங்க. ஆனா பாஸ், தங்கச்சி மாதிரி நான் ஆக்ட் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. என் தங்கச்சி என்ன ஏமாத்திட்டா. அங்கிள், குற்றவாளி என்னதான் ஸ்மார்ட்டா இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான். திமாங்கிலால் சார், உங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகமாவே இருக்கலாம். ஆனா நீங்க ஏலியனா மாறுறத நாங்க எப்பவோ பாத்துட்டோம். ஏலியனும் நீங்க தான் அண்ட் திமாகிலாலும் நீங்க தான்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்ல வரேன். சின்ன பையா, நீ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? இருந்தாலும் உன்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது. அது உனக்கு தெரியல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் அந்த பையனை அடிங்க. அண்ணா, அண்ணா, இங்க பாருங்க. இவங்க எல்லாரும் உங்க தங்கச்சியும் மச்சானையும் போட்டு அடிக்கிறாங்க. இத பாரு தங்கச்சி, இவங்க பண்றது எல்லாமே சரியா தான் இருக்கும். மச்சான் கிட்ட இப்ப ஒழுங்கு மரியாதையா ஜெயிலுக்கு வந்துட சொல்லிடு. அங்க மச்சானுக்கு அடியிலேயே நான் மசாஜ் பண்ணி விடுறேன். ஹே 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 ஹே. மச்சான் வா, மச்சான் வா, உன்னை நான் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஹே ஹே கான்ஸ்டபிளே, மச்சானுக்கு போலீஸ் பிரேஸ்லெட் போட்டு கூட்டிட்டு வா. துணைக்கு என் தங்கச்சி கூட கூட்டிட்டு வந்துடு. ஹே ஹே. சிவா, இதுதான் உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த வைரக்கல். இதோ இந்த திமாகிலால் இத திருடணும்னு தான் முயற்சி பண்ணிருக்கான். தேங்க்யூ சோ மச். நீ இத காப்பாத்தி கொடுத்துட்ட சிவா. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். இவங்க எல்லாரையும் நீ புடிச்சிட்ட. என்ன இவன் அண்ணான்னு சொன்னதால நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். யூடி, நீ சொன்ன அந்த ஏலியனும் நம்ம லட்டு சிங் சாரோட மச்சானும் போலிதான் போல இருக்கேப்பா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.